இன்னும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஏனென்றால் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் பேசுகிற போது நாங்கள் என்றைக்கும் இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக இருப்போம் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள். இன்று காலையிலே கூட நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என்ற அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய டெல்லி பயணம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அவர் பேசிய காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். டெல்லி சென்று யாரை சந்திக்கிறாரோ அவரிடம் இருமொழி கொள்கை குறித்தும் நிதி பகிர்வு குறித்தும் வலியுறுத்த வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக உங்கள் கூட்டல் கழித்தல் கணக்குகளை வேறு ஒருவர் போட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நிதியமைச்சர் சொல்றது, இப்போ முதலமைச்சர் டெல்லி பயணத்தை சுட்டி காட்டி பேசியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்கலாம்? பாரதிய ஜனதா கூட்டணி வந்தால் கடுமையாக எதிர்கொள்வதற்கும் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஓட்டு வங்கி முழுமையாக திமுக பக்கம் வர வேண்டும் என்கிற அந்த அரசியல் சூத்திரம் எனக்கு அப்படித்தான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். காரணம், பாரதிய ஜனதா என்கிற கட்சிக்கு எதிரான ஓட்டு வங்கி என்பது மாநில நலன்களுக்கு ஆதரவான ஓட்டு வங்கி. அப்படித்தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மாநில நலன்களை காப்பாற்றுவது திமுக தான் என்கிற அந்த நேரேட்டிவ், அதைத்தான் முதலமைச்சர் அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே வருகிறார். இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் டெல்லி சென்றது என்பது தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதிமுக அலுவலக கட்டடம் அது இங்கிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் குறைகள் இருந்தன. அதை நிவர்த்தி செய்வதற்காக அந்த கட்டடத்தை பார்வையிடுவதற்காக தான் அவர் செல்கிறார். எஸ். வேலுமணி அவர்களும் கூடவே செல்கிறார்கள். இருக்கின்றன. அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு காலையில் மத்திய பிரதேஷ் முதலமைச்சருக்கு பர்த்டே வாழ்த்து சொல்லிவிட்டு, பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு அவரது நிகழ்ச்சி நிரல் இன்னமும் வடிவமைக்கப்பட்டதாக தெரியும். மத்திய அமைச்சர் அப்படியான முன்கூட்டியே அறிவிப்பது என்பது கடினம். எல்லாம் போக இப்போது கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. காரணம், கூட்டணி அண்ணாமலை அவர்கள் செல்ல வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களாவது செய்தியாளர்களை சந்திக்காமல் சென்றார். அண்ணாமலை அவர்கள் சந்தித்து ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு தான் செல்வார். அப்படியான சூழல் எதுவும் இல்லாததால் முதலமைச்சர் அவர்களின் பேச்சு அதுதான் இதை மீண்டும் கூர்மைப்படுத்துகிறது. அவரை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதாவின் எதிர்ப்பு வாக்கு வங்கி முழுமையாக திமுக கிடைக்க வேண்டும். பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வந்தாலும் அந்த வாக்கு வங்கி உயரும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். டெல்லியில் அவர் யாரை சந்திக்க இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அந்த சந்திப்பின் போது இருமொழி கொள்கை குறித்தும் தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வு குறித்தும் வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். எந்த கணக்குகளிலும் நாம் தவறவிட மாட்டோம் என்று அதிமுக உறுப்பினர்கள் கூறிய நிலையில் அதனை கடைபிடிப்பார்கள் என்று நம்புவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். சட்டப்பேரவையில் அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றடையும் நிலையில் இதுகுறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இன்னும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஏனென்றால் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் பேசுகிற போது நாங்கள் என்றைக்கும் இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக இருப்போம் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள். இன்று காலையிலே கூட நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என்ற அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் இணைகிறார்.
திரு ஷாம், தொடர்ச்சியாக 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தான் திமுகவினுடைய வெற்றிக்கு ஒரு பெரும் பங்காற்றியது அப்படின்ற கருத்துக்கெல்லாம் கூறப்பட்டு வந்தது. தற்போது நிலைமை மாறி இருக்கிறதா? அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தால் வாக்கு சதவீதம் அதிகரிப்பதற்கா அல்லது வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திமுக பதற்றமான ஒரு சூழ்நிலை இது போன்ற விஷயங்களை முன்னெடுக்குதா அப்படின்னு பார்க்கலாம். பாரதிய ஜனதாவுக்கு எதிரான வாக்கு வங்கியை முழுமையாக திமுகவுக்கு கிடைக்க செய்ய வேண்டும் என்பதுதான நோக்கம். பாரதிய ஜனதாவுக்கு நீங்கள் குறிப்பிட்ட பழைய கணக்குகளின்படி பார்த்தால் ஒரு 10-11% வாக்கு வங்கி இருக்கிறது. அதை உயர்த்துவதாக வைத்தாலும் 15%. அப்படி என்றால் 85% வாக்கு வங்கி பாரதிய ஜனதாவுக்கு எதிரான வாக்கு வங்கி. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வந்தால் இந்த எதிர் வாக்கு வங்கி முழுமையாக திமுகவுக்கு போய் சேர வேண்டும், திமுகவுக்கு போய் சேரும் என்று நம்புகிறார்கள். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி செல்கிறார் என்றால் பிற நிகழ்ச்சிகள் நமக்கு தெரியாது. அமித்ஷா அவர்களை சந்திப்பாரா? அமித்ஷா அவர்கள் காலையிலே மத்திய பிரதேச முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். அதற்கு பிறகு அவரது நிகழ்ச்சி என்னவென்றே தெரியாது. அதிமுக தலைமை கழக கட்டிடத்தை பார்வையிடத்தான் எடப்பாடி பழனிசாமி செல்கிறார் என்று எனது நண்பர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூறினார்கள். SP வேலுமணி அவர்களும் கூடவே செல்கிறார். கூட்டணி பேச்சுவார்த்தை என்றால் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் சென்றால்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த முடியும். இப்படியான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நிகழ்ச்சி டெல்லியிலே இருக்கிறது என்கிற அந்த ஒரு செய்தி, அதை வைத்து சட்டமன்றத்திலே முதல்வர் பேசும்போது மீண்டும் மீண்டும் அந்த நேரேட்டிவ், அதாவது ஆன்டி பிஜேபி ஓட்டு, அது திமுகவுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். ஒரு வகையான ஒரு அரசியல் கணக்கு தான் இது. அரசியல் என்பதே, வாக்கு அரசியல் என்பதே பல பேர் ஆடுகிற சதுரங்கம். ரியல் செஸ் 2 பேர் தான் ஆடுவாங்க, இங்க 4-5 பேர் ஆடுவாங்க அரசியல் செஸ்ல. யார் யார் என்னென்ன காயை நகர்த்துறாங்கன்னு உண்மையிலே நம்மளால புரிஞ்சு கூட முடியாது. அப்படியான காய் நகர்த்துதல்கள் தான் இதுல எனக்கு புரிய வருது. நிச்சயமாக சந்திப்பு எதற்கானது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு தராசு ஷியாம்.